ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இந்த விலாக் இதுவரைக்கும் போட்டதிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு விலாக். இந்நாள் வரைக்கும் நான் ஷேர் பண்ண விலாக் எல்லாமே என்னோட ரொட்டீன், சமையல் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்க. இது ஒரு ட்ராவல் விலாக்னே வச்சுக்கலாம். அதோடு இல்லாமல் இதுதான் சென்னையில் எடுத்த என்னோட கடைசி விலாக். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கும் சில விஷயங்களை தெளிவாக பேசுகிறதுக்காகவும் தான் இந்த விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காட்டாலும் ஒரு சில பேருக்கு என்னை மாதிரி வாழ்க்கையில் சில எதிர்பாராத தருணங்கள் வரும்போச்சில் அதை எப்படி கடந்து போகிறது, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுக்கு சின்னதாக உதவி பண்ணுங்கிற நம்பிக்கையில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் தான் நாம் சில திட்டங்கள்லாம் போட்டு சில வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் எதிர்பாராத சில தருணங்களில் நம்மளோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ்ட் ஆகி வேறு ஒரு எதிர்பாராத நிலைமையில் வந்து நிற்போம். அப்படி ஒரு நிலைமை தான் எங்களுக்கும். நாங்கள் இதை கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் தான் பல திருப்பங்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி திருப்பம் தான் எங்களுக்குமே. சென்னையில் இருந்து ஊருக்கு போய் குடி போகும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ எங்களோட சிச்சுவேஷன் வந்து சொந்த ஊருக்கே போய் வாழணுங்கிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த நிலைமை எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையில் தான் எங்களோட வாழ்க்கை கடந்துக்கிட்டு இருக்கு. எப்போதுமே வாழ்க்கையில் சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது, கவலைகளும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு நாளோட பகல் மாதிரி தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். எந்த நிலைமை வந்தாலும் நம்மளோட நம்பிக்கையை மட்டும் நம்ம விடாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டாலே நம்மளோட எல்லா கஷ்டங்களும் நம்மளை விட்டு போயிடும். அது நம்ம மேலே உள்ள நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, நம்ம கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கைனாலும் நம்மளுக்கு இது போல் சில எதிர்பாராத சிச்சுவேஷன் வரும்போது அதை கடந்து போகிறதுக்கு இந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு உதவும். எங்களோட சொந்த ஊர் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலேயே தூரம் வந்து இருக்கும். அதனால் பொருளை ஷிஃப்ட் பண்ணுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலையாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் சென்னையிலேருந்து ஒரு 2 வீடு மாறியிருக்கோம். அப்படி மாறும் போச்சில் எங்களுக்கு எப்படின்னா பக்கத்துலேயே இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை ஷிஃப்ட் பண்ணுவோம். தேவைக்கு முதல்ல எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அங்கே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் உள்ள வீடை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நாங்களும் அன்னைக்கே சென்னையை விட்டு வெளியேற ஒரு நிலமை இருந்தது. இந்த முறை தான் அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் அதோட வேலைகளும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. எப்போவுமே நம்ம ஒரு சிலதை எதிர்பார்த்து அதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். எதிர்பாராத தருணத்தில் சில இது நடக்கும் போச்சில் நமக்கு தலைகால் புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எதை செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதே நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த தெளிவான மனநிலையே இருக்காது. அப்படி ஒரு மனநிலையை தான் சென்னையிலே இருந்து சமாளிக்க முடியுமா, இல்லை ஊர் பக்கம் போகலாமா அப்படிங்கிற குழப்பமே எங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிவெடுத்து ஏன்னா பிள்ளைங்களோட படிப்பு பார்க்கணும், எங்களோட தொழில் எல்லாமே நம்மளுக்கு அதாவது வீடு மாறணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். நம்ம மொத்தத்தில் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே. ஆனால் ஊரை விட்டு ஊர் போகிறது வந்து இன்னுமே கூடுதல் வந்து நமக்கு சுமையை கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு தொழில் அமையணும், நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தொழில் நல்லா செட் ஆகிருக்கும். அதை விட்டு நம்ம வேறொரு இடத்துக்கு போகும்போது அதை எதிர்பார்க்கணும். பிள்ளைங்களோட படிப்பு செட் ஆகணும். அப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் அந்த மனநிலையிலிருந்து மாறி தெளிவாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வீடு காலி பண்ணணும்னு முடிவெடுக்கும் போச்சில் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் அதுக்கேற்ற கரெக்டாக பேக் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இது எல்லாமே இருந்ததுனால ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாகவே எங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகவே போயிட்டு இருந்தது. எனக்கு சரியாக வீடியோ போட முடியல, எதுவுமே ஷேர் பண்ண முடியாத நிலமையில தான் எப்படியோ எல்லாத்தையும் நல்லபடியாக பேக் பண்ணி பொருளையும் ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்களும் அன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் பஸ் ஏற அன்னைக்கு வந்தது கிளாம்பாக்கத்தில் புதுசாக தொடர்ந்த பஸ் ஸ்டாப்பில் தான். ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொரு இதையும் பார்த்து செஞ்சுருக்குது. நம்மளோட பாரம்பரியத்தை எல்லாம் பறைசாற்ற விதமாக உள்ள ஓவியங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது.
இதுக்கு அப்புறம் நாம் எப்போ வரோமோ தெரியாது, சரி கொஞ்சம் ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெனக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோவாக ஷூட் பண்ணினேன். உண்மையாகவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. முன்னாடியெல்லாம் ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரி இருக்கும், ஏர்போர்ட் போகிற வழியெல்லாம் இருக்கும். இப்போ இப்படி இருக்கிறத பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் நாங்கள் வந்து குடியேறதுக்கும் சென்னையை விட்டு வெளியேற மோஸ்ட்ல சென்னையில் உள்ள மாற்றங்களுமே ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் சொல்லுவாங்கள்ல, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு, அது போல தான் இதுவும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு எப்போவுமே காலத்தால் அழிக்கப்படாதது மாதிரி நம்ம மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகள் தான் எங்களுக்கு இந்த சென்னையில் வாழ்ந்த வாழ்க்கை தந்தது. சென்னை எங்களை வாழ வைக்கலை அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக சென்னை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுத்துருக்கு, எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த இதுக்கு நாங்கள் சென்னைக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும். ஊரில் வந்து நாங்கள் வளர்ந்த விதம் எல்லாமே வேறு மாதிரி, ஆனால் சென்னையில் வந்து வாழ்ந்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க கிராமத்து வாழ்க்கை வந்து அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு. உண்மை தான், அது 100க்கு 1000% கரெக்டான வரிகள் தான். அதே சமயத்தில் சென்னையில் வந்து சொல்லும் போச்சில் சிட்டியாக ஒரே மெஷின் லைஃபாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. நான் அதை மெஷின் லைஃபாக பார்க்கல, ஒரு முறையான வாழ்க்கை முறையை நான் வந்து அங்கே கற்றுக்கிட்டேன். அதாவது இந்த நேரத்தில் இத்தனை மணி நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை கடைப்பிடிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் அங்கே நடத்தினேன். அதை காலையில் எழும்பி இத்தனை மணிக்குள்ளே குளிச்சிடணும், இத்தனை மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுறது வந்து எனக்கு சென்னையில் வந்த பிறகு தான் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஊரில் இருக்கும் போது நம்ம நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, நினச்ச நேரத்தில் குளிக்கிறது, அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எங்களுக்கு கிடையாது. அதே சமயத்தில் சென்னையிலே நாங்கள் அப்படி அந்த சென்னை லைஃப்பை வாழ்ந்தாலுமே எங்களோட ட்ரெடிஷ்னலான அந்த வில்லேஜ் லைஃப்பை நாங்கள் விட்டு கொடுக்கல. கோலம் போடுறதுலேருந்து தொடங்கி அதிகாலையில் எழும்புறதுலேருந்து சத்துள்ள ஆகாரம் எடுக்கிறது வரைக்குமே நாங்கள் கடைப்பிடிச்சது நாங்கள் வளர்ந்த விதத்தில் இருந்து தான். சென்னையிலே வாழ்ந்தாலும் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு அடிமையாகாத அளவுக்கு பழைய சாதம், கேழ்வரகு இந்த மாதிரி சில பாரம்பரிய இதெல்லாம் கொடுத்து பிள்ளைங்களை அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிட்டோம். அதனால் ரெண்டுமே எப்படி சிட்டியில் வந்து ட்ரெடிஷ்னல் லைஃப் வாழ்ந்தோமோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலையும் ஒரு முறையான சிட்டி லைஃப் வாழ்கிறதுக்கு நாங்கள் பழகி இருக்கோம். ரெண்டுமே எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போது எல்லா பாடத்தையும் எடுத்துகிட்டு பிறந்த ஊர்லேயே வந்து மறுபடியும் வாழ்க்கை தொடங்குறதுக்கு தயாராகி சென்னையை விட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி சூடான ஒரு இஞ்சி டீயோட பிள்ளைங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுத்து பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி எங்களோட பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்தது, இத்தனை வருஷம் அங்கே வாழ்ந்தது, இந்த மாதிரி சில பல நினைவுகள் வந்து போகாமல் இல்லை. நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், அதே சமயத்தில் நிறைய பாடம் கற்பித்து கொடுத்தது, எல்லாமே எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து தான் எங்களுக்கு பஸ் வந்ததும் ஏறி உட்காந்து சென்னையை கடக்கும் போச்சில் மனசு கண்டிப்பாக கணக்காமல் இல்லை, கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது. சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது ஒரு வீடை விட்டு வீடு போகும் போச்சிலே நம்மளுக்கு சில நினைவுகள் சில வருத்தங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ஊரையே விட்டு போகும் போச்சில் அதோட அந்த வேதனையை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த சூரியன் மறைஞ்சு அந்த இருள் சூழ்ந்த வானம் வருதோ அது போல தான் எங்களோட மனசுலையுமே ஒரு வித பிரகாசமான ஒரு இது போய் கொஞ்சம் மனசு இறுக்கமாக தான் இருந்தது. போயிடுச்சு, இதுவும் கடந்து போகுங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும்தான் நான் மனசில் இப்போ நிறுத்தி வச்சுருக்கேன். ஊர் பக்கம் வந்தாச்சு. விடிஞ்ச உடனே ஓரளவுக்கு நாங்கள் மதுரையை தாண்டி திருநெல்வேலி பக்கம் வந்துட்டோம். எவ்வளோந்தான் அங்கேருந்து கிளம்ப முச்சில் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஊர் நம்ம மண் அப்படின்னு சொல்ல முச்சில் ஒரு பாசம் வரும்னு சொல்லுவாங்களே, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான அந்த மாதிரி தான் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு தனி சுறுசுறுப்பு, ஒரு தனி சந்தோஷம் குடி வராமல் இல்லை. நல்லாவே இருந்தது. அந்த பச்சை பசேனுங்கிறதெல்லாம் பார்க்கும் போச்சில் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. அதோட சூரிய பகவானும் வந்த பிறகு என்னோட மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் கொஞ்சமே மறைஞ்சு போயிடுச்சு. தூரமாக தெரிகிற மலை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. நல்ல ரம்யமான காட்சி. சரி ஷூட் பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோமேன்னு சொல்லி தான் அன்றைக்கி ஷூட் பண்ணியிருந்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு திருநெல்வேலியோட சிறப்பு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எல்லாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் தானே, நிலங்களை அந்த காலத்து மன்னர்கள் 5 வகையாக பிரித்தாங்கன்ட்டு. அப்படியே அந்த 5 வகை நிலமும் ஒரு சேர இருக்கிற ஒரே மாவட்டம் அப்படின்னு சொன்னோன்னா அது திருநெல்வேலி மாவட்டம் தான்.
அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இப்படி 5 வகை நிலங்களும் திருநெல்வேலியில் ஒவ்வொரு ஊராக இருக்கும். ஓரளவுக்கு எல்லாமே நாங்கள் போயிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு முறை நான் போகும்போதில் உங்களுக்கும் அதை ஷூட் பண்ணி காமிக்கிறேன். வருங்காலத்தில் இன்னும் ஃப்யூச்சரில் இதை போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் திருநெல்வேலி சிட்டியெல்லாம் ஷூட் பண்ணலை, ஏன்னா இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ்லேயே வர்றது, அவுட்டரில் தான் வரும். இப்படியே திருநெல்வேலி டவுனை கடந்து எங்கள் ஊரை ரீச் பண்ணியாச்சு. எங்கள் ஊர் வந்து கிராமம் கிடையாது, ஒரு பேரூராட்சின்னு சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு ஊர். எங்கள் ஊரில் முழுக்க முழுக்க வயல்வெளி சார்ந்த அந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையும் கிடையாது. அதே சமயத்தில் ஹரிபரியாக ஓடிக்கிட்டு இருக்கிற சிட்டி லைஃப்பும் கிடையாது. ஒரு மிதமான ஒரு சிச்சுவேஷன் உள்ள ஊருனே வச்சுக்கலாமே. போக போக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும் போதில் எல்லாமே தெரியும். இனி வர வீடியோஸ் எல்லாமே எங்கள் ஊர்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் வரும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த லக்ஷ்மி ஹோமோட பயணம் சொந்த ஊரில் இருந்து பயணிக்க இருக்குது. அதுக்கு அடித்தளம் போடுற விதமாக சூரிய பகவானோட பிரகாசமான ஒளிக்கதிரோடு எங்களை வரவேற்றிருக்காங்க. நியாயமாக அன்றைக்கி பார்க்க போனால் 5:30 மணிக்கெலாம் நாங்கள் ரீச் பண்ணணும். ஆனால் அன்றைக்கி ரீச் பண்ணது நாங்கள் 7:30 மணிக்கு தாண்டிட்டு சூரிய ஒளியோட பிரகாசமான அந்த பார்வையில் தான் நாங்கள் வந்து ஊரில் வந்து ரீச் ஆகணும். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எப்படி சூரியனோட ஒளி வந்து இவ்வளோ பிரகாசமாக இருக்கோ அதுபோல் எங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு அன்பான உறவுகளான நீங்களும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்தது என்னென்னா, கரெக்டாக பஸ்ஸு வந்து நிறுத்தின இடத்துலையே பிள்ளையார் கோயில் இருந்தது. அது இன்னுமே எனக்கு கூடுதல் சந்தோஷத்தை தந்தது. கடவுளும் நானும் கூடயே இருக்கிறேங்கிற மாதிரி உணர்த்துகிற விதமாக இருந்தது. வீடியோட எண்டில் அது இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்து உங்களோட நேரத்தை செலவழித்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருக்கலாம் ஷார்ட்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.